சிஸ்டர் பிஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், பிஸியா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் பிரதர். ஸோ கடந்த ஆண்டு வந்து ரொம்ப மோசமாக தான் நடந்திருக்குது உலகம் ஃபுல்லாவே. அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த சகோதரிக்கு நடந்தது ரொம்ப கொடூரமான விஷயம். இந்த ஆண்டிலாவது நடக்காம இருக்கணும்னு நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும் அதை விட இது அதிகமாக தான் நடக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் உலகம் மோசமாக தான் மாறும். இது வந்து ராவண ராஜ்யம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் தீவிரமா பேசப்படுது அப்படின்னாவே அதை விட பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நடக்க போகுது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. முதல்ல சுர்ஜித் மரணம் வந்தது, அதுக்கப்புறம் தான் கொரோனா வந்தது. ஒருத்தருடைய இதை எல்லாம் பேசுனாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய நஷ்ட ஈடு கொடுத்தாங்க. கொரோனால இறந்ததுக்கு எத்தனை பேர் கொடுக்க முடியும் இல்லையா? சோ அந்த மாதிரி இது பேசப்படுதுன்னா அதுவும் இது காமம் சார்ந்த விஷயம் இந்தியா ஃபுல்லாவே அதிகமா நடக்குது. இன்னொன்னு பிரதரா, ஆமா, காம பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. பட் இந்த விஷயம் பரபரப்பா பேசப்படுது, எல்லாருடைய திசையும் திருப்பப்படுது அப்படின்னா சம்திங் ராங். அடுத்து நம்ம வந்துட்டு முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி தான் இது. கண்டிப்பா. சோ அது வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே நடக்குது. ஏன்னா கேம்பஸ்குள்ள வந்து யாரு எப்ப வேணாலும் போனாலும் சேஃப்டியா இருக்கும், எல்லா இடமும் அப்படிதான். பட் அங்க நடந்திருக்கு, அதுவும் வெளியாட்களால. உள்ள இருக்கிறவங்க ஒரு டீச்சர் தப்பா நடந்துக்கிறாங்க அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் நடந்துக்கிறாங்கன்னா கூட அது தவிர்க்க முடியாதது. வெளியில இருக்கிற ஒருத்தன் எப்படி வந்தான், இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவர் ஒரு கட்சி பிரமுகரா இருக்கிறதுனால இது இல்லாம அவரு ஒருத்தர் பேட்டி கொடுக்கும் பொழுது இவங்கெல்லாம் ஒரு குரூப்ல இருந்தாங்க, புது பெட்டி வந்திருக்குதுன்ட்டு இவர் போடுவாரு, உடனே எல்லாம் டாட் டாட் மட்டும் வைப்பாங்க ஒரு பொண்ணு போட்டோ போட்டு. ஸோ அப்ப இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருந்து ஒரு புரோக்கராக பெண்களை, காலேஜ் பெண்களை சப்ளை பண்ற மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாமே ஓகே தான். அப்ப இவருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கா அப்படின்னு தோணுது. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நெட்வொர்க் இல்லாம ஒருத்தர் தனியா இப்படி பண்ண முடியுமா? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பேரண்ட் ஃபீஸ் கட்ட போனாலே 1008 கேள்வி கேட்டுதான் உள்ள அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது இவரு இஷ்டத்துக்கு ஒரு நாளைக்கு 20-30 தடவை போயிட்டு வராருன்னா எப்படி இது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதிலும் குறிப்பா ஒரு சாருன்னாரு, அது யாரு, அவரை ஏன் மறைக்க ட்ரை பண்றாங்க, அவர் ஒரு அரசியல் பிரமுகரா, இந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு நடந்துட்டு இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த நெட்வொர்க் வந்து அங்க ஆக்சுவலா அந்த சகோதரி தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட கொஞ்சம் நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. ஸோ முத்தம் கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அது ஒரு இருட்டான இடமும் கூட, ஒரு புதர் தான். அந்த புதருக்குள்ள இருந்து தான் அவனே வரான், ஞானசேகரன். வந்து நான் இதை வீடியோ எடுத்துட்டேன்ட்டு பிடிச்சி அந்த பையனை அடிச்சு துரத்திட்டு இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்கிறான். ஆக்சுவலா அந்த பொண்ணை வந்து ரேப்பே பண்ணியிருக்கிறான். ஸோ இப்போ வந்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது தான் ரேப்பே பண்ணியிருக்கிறான். ஒரு கேம்பஸ்குள்ள இப்படி நடக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. எல்லாரும் நடந்து ஏன்னா 7:30-8:00ன்றதெல்லாம் ஒன்றும் ரொம்ப அங்க டின்னர் டைம் தான் அது இல்லையா? சோ அப்ப பாருங்க, அந்த மறைவான இடம் எவ்வளவு டேஞ்சர்ன்றது. எங்க இருந்தாலுமே மறைவான இடம் டேஞ்சர் தான், இருட்டான இடம் டேஞ்சர் தான் இல்லையா? சோ அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஏன்னா இந்த விஷயம் வந்து பஸ்ல கூட நடக்கலாமே. பஸ்லயே காதலர்கள் இப்படி இருக்கிறத ஒருத்தன் வீடியோ எடுத்து இப்படி கூட பண்ணலாம் தானே? அது மாதிரிலாம் நடந்திருக்கா என்னன்னு தெரியல, நடந்து கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும் இல்லையா? சிலர் வந்து அத்துமீறி அந்த மாதிரி நடக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ட்ரெயின்லயே அது மாதிரி காதலர்களோ அல்லது திருமணமானவர்களோ ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பார்த்து பேசஞ்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிச்சாங்க. ஸோ இப்ப இது அவங்க உரிமைன்னு சொல்ல முடியாது இல்ல. அத்தனை பேருக்கும் காம உணர்வை தூண்டுவது எப்படி உரிமையாகும் இல்லையா? அப்ப இது தப்புனா சினிமாவில காம உணர்வை தூண்டுற மாதிரி காட்சி வைக்கிறதும் தப்பு தானே? அப்ப உண்மையிலே இந்த ஞானசேகரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெட்வொர்க் சினிமா, டிவி, சமுதாயமே கூட சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சகோதரர் சொல்றாரு, ஆபாச படங்களை பார்ப்பதை நான் நிறுத்தி விட்டேன். ஏன் நிறுத்திட்டேன் அப்படின்னா 2 காரணம். ஒண்ணு வந்து அது செயற்கையான விஷயம், அதை பார்த்தா நம்ம டிப்ரெஸ் ஆகுறோம் ஒண்ணு, அது நிறைய பேர் சொல்றது. இன்னொன்னு அவர் என்ன சொன்னார்னா, நான் அதை பார்க்கறதுனால தானே பெண்களை வந்து அந்த மாதிரி ஹியூமன் டிராபிக்கிங் பெண்களை கடத்திட்டு போய் இந்த மாதிரி பாலியல் தொழில ஈடுபடுத்துறாங்க. அப்ப அதுக்கு நான் ஒரு கான்ட்ரிபியூட் பண்றேன்ல, கன்சியூமரா.
அந்த பொண்ணு தப்பு பண்றதுக்கு அப்படின்னு சொன்னார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? கரெக்ட் பிரதர். இது யோசிக்கணும்ல. நம்ம ஒரு திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னா மக்கள் வாங்க வாங்க அதிகமாகும் பொழுதுதான் அந்த ப்ராடக்ட் அதிகப்படுத்துறாங்க. கண்டிப்பா. ஒரு படத்துக்கு சரியான விஷயம். ஒரு படத்துக்கு டீசர் போடுறாங்கன்னா எதுக்கு? அந்த டீசர் மூலமாக அந்த படத்தை பாருங்கன்னு தூண்டுறாங்க. ஆனா அந்த படத்துல நீ காமத்துக்கு டீசர் போட்டு கொடுக்குறன்னா என்ன அர்த்தம்? காமத்தை நீ தூண்டுற, வெளில எங்கேயாவது எதையாவது பண்ணிக்கோன்ட்டு. கேட்டா ஒரே வார்த்தையில சொல்றோம், அது படம், நீங்க தான் பகுத்தறிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிறீங்க. சோ அதை பார்த்து பார்த்து தான் நம்ம புத்தி கெட்டு போகுது. அப்ப புத்தி கெட்டு போகும்போது அவன் கையில காசு நிறைய இருக்குது, என்ன பண்ணுவான் கலியுகத்துல? அவனுக்கு தெரிஞ்ச ஒரே இன்பம் காமம் தான். சோ அப்ப அவன் விபச்சாரி கிட்ட எல்லாம் போனாலும் அது விபச்சாரி பல பேர்கிட்ட போறவங்க. நமக்கு வந்து சின்ன பெண்ணா இருக்கணும், கறி சாப்பிடும் போதே இளங்கறி வேணும்னு கேட்கறாங்களா, அதே தான் இங்கேயும் பண்றான். அப்ப இந்த மாதிரி டிமாண்ட் இருக்கும் பொழுது அதுக்கு எவ்வளவு வேணாலும் ரிஸ்க் எடுக்க தயாரு அப்படின்னு தான் இப்படி போய் பண்றாங்க. இதை ஒரு பிசினஸாவும் பண்றான், அவனுடைய இச்சையும் தீர்த்துக்கிறான். சோ அப்ப அது மாதிரி படங்கள், அது மாதிரி படம் இல்ல, எந்த படமே எல்லா படத்துலயுமே பெண்கள் அதுக்கு மட்டும் தானே யூஸ் பண்றாங்க இல்லையா? ஏதோ ஒரு விதத்துல அட்லீஸ்ட் அந்த பெண்ணுக்கு வந்து வன்கொடுமை நடக்குதுன்னு காட்டுறதுக்காக வச்சு அந்த ரேப்பை வந்து காமித்து தூண்டுற மாதிரி தான் காட்டுறாங்க. சோ இது இல்லாம மற்ற குணங்களையும் தோன்றாங்க, வன்முறையை தோன்றாங்க, பயத்தை தோன்றாங்க, மற்றவர்களை நக்கல் அடிக்கிறத தோன்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சோ இன்னொன்னு லவ் பண்ண தோன்றது இல்லையா? இப்ப என்னன்னா லவ் பண்றது தப்பு கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து, இப்ப படம்னாவே ஹீரோ ஹீரோயின் இருக்கணும் பிரதர், லவ் சீன் இருக்கணும் பிரதர், கம்பல்சன். இப்ப காதல் காதல் சரி, அப்படித்தானே சட்டம் இருக்கு. 18 வயசானா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே தீர்மானிச்சுக்கலாம் இருக்குது. அப்ப நமக்கு ரோல் மாடலா படங்கள் இருக்கு, எப்படி எல்லாம் லவ் பண்ணலாம்னு சொல்லி தராங்க. லவ் பண்றது தப்பு இல்லைன்றாங்க. இப்ப சப்போஸ் அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிடுச்சுன்னா முதல்ல அந்த பையனை பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப எப்படி லவ் பண்ணா அதுக்கு தானே அவன் பண்றான். அப்ப இது எப்படி தப்பு பண்றதுக்கான எது வேணாலும் நீ பண்ணலாம், ஆனா தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. தப்பு பண்றதுக்கான தூண்டுதல் நாங்க கொடுப்போம், அனுமதியை கொடுப்போம், ஆனா பண்ண உடனே அவனை பிடிச்சி உள்ள போட்டுருவோம். அப்படிதான் உலகம் ஃபுல்லாவே சட்டம் இருக்குது. இதுதான் ரொம்ப கொடுமையானது. வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் நம்ம ஊர்ல அந்த லேடி டீச்சர் வந்து பையனோட ஓடி போயிட்டாங்கன்ட்டு அரெஸ்ட் பண்றாங்களே, அவங்களும் லவ் தானே பண்றாங்க. அது எப்படி அந்த ஒரு வயசு ஆன உடனே அவங்களுக்கு எல்லாம் பண்றதுக்கான உரிமை கிடைச்சிருச்சா? 17 வயசுல ஓடி போறான், தப்பாயிடுச்சு. ஒரு வயசு ஆன உடனே சரின்னு ஓகே ஆயிடுச்சா இல்லையா? அப்ப இங்க காதல் ரைட்னு சொன்னீங்கன்னா காமம் ரைட் ஆயிடும். காமம் ரைட் ஆகும்போது கற்பழிப்பும் ரைட் ஆயிடும். கற்பழிப்பு ரைட் ஆகும் பொழுது இந்த மாதிரி எல்லாமே ரைட் ஆயிடும் கடைசியில. அவன் லாஜிக்கு அவன் ரைட் ஆயிடும் கடைசியில. என்கிட்ட காசு இருக்குது, வர்றதுக்கு ஆள் தயாரா இருக்கிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுருவான். சோ இந்த நெட்வொர்க்கை அழிக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அதான் நம்ம சொல்றது, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன், அவனுடைய ராஜ்யம் தான் உலகம் ஃபுல்லா நடக்குது, இலங்கையில மட்டும் கிடையாது. எல்லாருக்குள்ளயும் விஷம் விதைக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு நீ நல்ல படம் பாக்குறன்னா நாளைக்கு கண்டிப்பா ஆபாச படத்தை பார்ப்பேன். ஏன்னா நான் ஆபாச படத்தை பார்க்கறதுக்கான டீசர் தான் நல்ல படம். ஆபாச படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா நீ அடுத்த நாள் கற்பழிக்க போற, அதுக்கான டீசர் தான் ஆபாச படம். சோ இப்படியே தான் அது போகுது. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு நீங்க முற்றிலும் விலகணும். அது ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதுவுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பெண்கள் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. இதனால பாவம் பெண்களுக்கு நல்லது செய்யறதாக நினைத்து அந்த திருமண வயதை தள்ளி போட்டாங்க இல்லையா? ஆனா எப்படியா இருந்தாலும் வந்து பெண்ணை விட ஆண் அதிகமா தான் இருப்பான். இப்பெல்லாம் 40 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்றாங்க. இதுவும் ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறது. ஏன்னா இப்ப சின்ன வயசுலயே திருமணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த காமம் இவ்வளவுதானான்னு தோணிடும். ஆனா இவங்க அந்த சினிமாவை போட்டு ஏதோ ஒண்ணு, அந்த பாட்டு லைன் அது இதுன்னு பார்க்க அதுவும் ரீல்ஸ்ல வேற மோசமா பண்றாங்க. சோ இன்னைக்கு பெண்கள் கற்பழிப்பு நடக்கிறதுக்கு காரணமே பெண்கள்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்ப கூட சினிமா டைரக்டர் சொல்லி பெண்கள் நடிச்சாங்க. இப்ப இவங்களால ரீல்ஸ்ல போட்டுன்னு இருக்கிறாங்க. எவ்வளவு ஆபாசமா இருக்க முடியுமோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இது எல்லாமே இதைத்தானே பார்த்துன்னு இருக்கிறான் யூடியூப்ல. இதை பார்க்கறதுனால தான் நல்ல வீடியோ எல்லாம் ஓட மாட்டேங்குது. சோ இதெல்லாம் வேற தூண்டிட்டு இருக்குது. சோ அதனால இது எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. லவ் பண்றது வந்து சர்வசாதாரணமாச்சு. ஸ்டூடெண்ட் சொல்றான் டீச்சரை லவ் பண்றேன்ட்டு. அது இன்னொரு டீச்சர் வந்து தூதா வந்து இன்னொரு டீச்சருக்கு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை. அந்த பையன் உங்களை லவ் பண்றானா மிஸ் அப்படின்ட்டு ஒரு சார் வந்து சொல்றாரு.
காமம் எப்படி ஆகி இருக்குதுன்னு பாருங்க இல்லையா? சோ அப்ப இதை தடுப்பதற்கு என்ன வழினா தடுக்க முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. உலக அழிவே அதனாலதான் வருது. காமத்தினாலதான் உலக அழிவே வருது. எந்த இடங்கள்ல காமங்கள் அதிகமாக இருக்குதோ அந்த இடங்கள் தான் அழிக்கப்படுதா இல்லையான்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? வன்முறை அதிகமாக இருக்கிற இடமும் அழிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். வன்முறை இருக்கிற இடத்துல காமமும் இருக்கும் இல்லையா? ஒரு ஒரு நாட்டை பிடிக்க போறாங்கனாலே கண்டிப்பா அங்க பாலியல் குற்றம் நடக்கும். ஏன்னா ஒருத்தன் கொலை செய்யறதே தப்பு இல்லைன்னும் போது அவன் காமத்துல ஈடுபடுறதை பத்தி அவன் ஏன் கவலைப்பட போறான்? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இங்க நீங்க ஒண்ணு பண்ணலாம், உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம். அது மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். இப்போ ஒரு இருட்டான இடம் அது போறது வந்து அந்த இருட்டு தான் கள்ளர்களுக்கான இடம்னே சொல்லுவாங்க. இரவு தான் கள்ளர்களுக்கான திருடர்களுக்கான நேரம்னுவாங்க. ஜென்ரலாவே இத சொல்லுவாங்க இல்லையா? சோ அதனால அந்த அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு வரணும்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல வரமாட்டாங்க. ஏன்னா இருட்டாயிடுச்சு. இருட்டுல அவங்க கும்பலா இருக்கலாம். அது தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அந்த இடத்துல. சோ அதனால கும்பலாவே போனா கூட பகல்ல தான் போவாங்க. சோ மனிதனுடைய மனம் அப்ப விட இப்ப மோசமாயிருது. சோ அப்ப ஆக்சுவலா ஒரு நியூஸ் வந்தது ஒரு 2, 3 வருஷம் முன்னாடி. ஆ கா அந்த ஊபர் இல்லையா? ஊபர் தானே அந்த கார் ஓட்டுறது. சோ அதுல போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கழுத்த வச்சு உன் செயின் அவரு டிரைவர் கிட்ட. அதோட நிறுத்தினானா பார்த்தா, உன் பொண்டாட்டிக்கு போன போடு. அவளை நிர்வாணமா இருக்க சொல்லு. இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன். மனிதனுடைய வக்கர புத்தியோடைய ஒரு பீஸ் தான் அது. இல்லையா? அந்த மாதிரி படங்கள் பயங்கரமா ஓடுது. அப்ப பிடிக்கிறதுனால தானே ஓடுது. அப்ப மனிதனுடைய குணம் அப்படி இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஆக்சுவலி சின்ன வயசுலயே உங்களுக்கு லவ் வருதுனாலே இப்ப இந்த ரேப் பண்றவனும் ஒரு காலத்துல லவ் பண்ணிட்டு தான் வந்திருப்போம் இல்லையா? அது அடுத்த கட்டத்துல அவனுக்கு இங்க இட்டுட்டு போய் விடுது. சோ அவர்கள் மூலமாகவே தண்டனையும் கொடுக்கப்படுது. ஆனா அதுல இருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும். எப்ப நமக்குள்ள காமமே கொஞ்சம் கூட இல்லைன்னா நாம எதுக்கு இருட்டுக்கு போறோம்? என்ன பேசணும்னா நீங்க ஆக்சுவலா அண்ணா யூனிவர்சிட்டியில கேன்டீன்ல பேசலாம். பிரச்சனையே கிடையாது. சூப்பரா இருக்கும் அங்க கேன்டீன். கேன்டீன்ல பேசாம அங்க தனியா போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? சோ அப்ப ஏன்னா அங்க பாதுகாப்பான இடம். எந்த இடத்துல கூப்பிடுறதுக்கு கூட நாம கூச்சப்படுறோமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் அங்க இருக்கிறோம். இதே கேன்டீனா இருந்தா கத்திட மாட்டாங்க, டக்குன்னு எல்லாரும் வந்துட மாட்டாங்க இல்லையா? சோ அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காமம் வந்து அந்த மாதிரி ஒரு கொடூரமானதுதான். அது எப்படியா இருந்தாலுமே ஆக்சுவலா ஒரு நியூஸ்ல வந்தது. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவன் சொல்றான், இது வந்து வேற யாரோட கள்ளத்தொடர்புல இருக்குது. அதனால தான் வரமாட்டேங்குது. ஏய் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச உன்னால முடிஞ்சா நிரூபி அப்படின்ட்டு மக்கள் அந்த பெண் வீட்டுக்காரங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிருக்கிறான், அதே மாதிரி வேற ஒருத்தன் அந்த பொண்ணுகிட்ட அந்த வீட்டுக்குள்ள போகும்போது வெளியில லாக் பண்ணிட்டு அவன் மாடியில ஏறி பார்த்திருக்கிறான் 2 பேரும் இருக்கிறாங்களான்ட்டு. சரி எப்படி மரத்து மேல ஏறி பார்க்கறான். பார்த்துட்டு லாக் பண்ணிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போலீஸையும் கூப்பிட்டு வந்துட்டான். கூப்பிட்டு வந்த உடனே அந்த பொண்ணு திட்டுது, நான் என்ன இப்ப தற்கொலை பண்ணிக்கவா அப்படி இப்படின்னு திட்டுது. திட்டிட்டு அங்க இருக்கான், டேய் உனக்கு வேற வேலை இல்லையாடான்ட்டு போறாங்க. அவனுக்கே ஒண்ணுமே புரியல. என்னடா எது உண்மை எது பொய்? நீ தானே நிரூபிக்க சொன்ன, நான் நிரூபிச்சேன்றான். ஆனால் எப்படி இருந்தாலும் அது அசிங்கம் தானே. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த ஆண் வரல. அந்த ஆணும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் தான். அவனுடைய பொண்டாட்டிக்கு நான் ஃபோன் பண்றேன் அப்படிலாம் சொல்றாங்க. பட் இது என்னன்னா, ஒரு பக்கம் நீ யார் கூட வேணாலும் இருக்கலாம்னு சொல்ற அதே சட்டமே, என்னதான் சொன்னாலும் அங்க பயந்துட்டு வெளில வரமாட்றாங்கல்ல. அந்த பொண்ணு வந்துட்டா, எப்படியும் வந்துதான் ஆகணும். ஏன்னா போலீஸ் வந்துருச்சு கூப்பிடுறாங்கன்னு வந்தே தவிர, அந்த பையன் வரவே இல்ல. அவன் ஏதோ ஒரு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறான். சோ அப்ப அவனுக்கு அது அசிங்கம்னு தெரியுதுல்ல. என் இஷ்டம்டான்ட்டு அவன் சொல்றானா? சொல்லலல்ல. அப்ப அவங்களுக்கு அது தப்புன்னு உள்ளூர தெரியுது. ஆனா திரும்ப திரும்ப நாம வந்து இதை நியாயப்படுத்துறோம் இல்லையா? அது இன்னும் இன்னும் தப்பு செய்ய வழிவகுக்கும். நீங்க எந்த அளவுக்கு தப்பு செய்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களை சூறையாடுபவர்களும் வருவார்கள். சார் நிறைய ஊர்ல சில இடங்கள்லாம் இருக்குது. டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஆனா அங்க யாரும் போமாட்டாங்க. தனியா. ஏன்னா அங்க தண்ணி அடிச்சுட்டு நெறைய பேர் இருப்பாங்க. தனியா ஒரு ஜோடி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பையன கொலை கூட பண்ணிடுவாங்க. அந்த பொண்ண வந்து பாலியல் ஆ கற்பழிச்சுட்டு, சில சமயம் கொலை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ இந்த மாரி விஷயங்கள் வந்து நெறைய இடங்கள்ல நடக்கும். அந்த பாண்டிச்சேரியில ஏதோ ஒரு ஃபேமஸான பீச் இருக்கு. டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல.
அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா அது சூப்பரா இருக்கும். அந்த பீச் ஆக்சுவலா ஒரிஜினல் பீச் ஆண்ட பாத்தீங்கன்னா கல்லுலாம் இருக்கும், நம்ம இறங்க முடியாது. ஆரோவில் பீச் அங்க வந்து மணல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா அது போற வழி இருக்கு பாருங்க, அவ்வளவு பயமா இருக்கும். ஒரு சந்து மாதிரி இருக்கும், ஒரு காடு மாதிரி இருக்கும். அங்க பசங்க நின்னுட்டு இருப்பாங்க நிறைய பேரு. தனியா ஒரு ஜோடி எல்லாம் வந்துச்சு அல்லது ரொம்ப ரிஸ்க் அது. அங்க போனாலே ஒரு 10-15 பேரா போனாதான் சேஃப்டியா வர முடியும். அந்த மாதிரி இருக்குது. அப்ப 10-15 பேர் ஒன்னா போக ஏன் தயங்குறாங்க? ஏன்னா மைண்ட்ல தப்பான எண்ணம் இருக்கு. அதுதான் பிரச்சனை. சோ அதுதான் இந்த மாதிரி நபர்களை வரவழைக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்சது புதர்ல இருந்த அப்ப புதர்ல இருந்தது அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நல்ல பாம்பு வந்து காமத்துல ஈடுபடும் பொழுது பக்கத்துல இருக்கிற யாருமே தெரியாது அதுக்கு. நீங்க பக்கத்துல போலாம், மத்த நேரம் போக முடியாது நல்ல பாம்பு கிட்ட. நல்ல பாம்பு காமத்துல ஈடுபடும் போது பின்னி பிணைஞ்சு ரொம்ப தூரத்துக்கு மேல ஏந்திருக்கும். பாக்குறதுக்கு அழகா இருக்கும், ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். நீங்க கிட்டையே போகலாம், நீங்க இருக்கிறதே அதுக்கு தெரியாதாம். ஏன்னா அது அது ஒரு போதையில. அதே மாதிரிதான் மனிதனும் இருக்கான். அதனாலதான் அங்க ஒரு புதர்ல இருக்கிறான், ஒரு ஆள் இருக்கிறான்றது தெரியல. ஆக்சுவலா இருட்டுல ஒரு டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், வெளிச்சம் தெரியும். ஒருத்தங்க இருக்கிறாங்களா இல்லையான்றது தெரியும். கும் இருட்டுலயும் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த லைட் நிக்கும் போதுதான் நமக்கு தெரியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மயக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறதே நமக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு சமீபமா ஒரு வீடியோ பார்த்தது ஞாபகம் வருது. அது வந்து பேய் ஓட்டுற வீடியோ. பேய் ஓட்டுறாங்க. அப்ப ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, காலேஜ் படிக்கிற வயசு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு உடம்புக்குள்ள ஒரு பேய் ஒரு பொண்ணு வந்துருச்சு. இறந்து போன பொண்ணு. சோ அப்ப கேக்குறாங்க, நீ எதுக்கு வந்த? எப்ப இந்த பொண்ணு மேல ஏறின அப்படின்ட்டு. அந்த பொண்ணு கேக்குது, நான் எங்க போனேன்? இவங்க தானே என் இடத்துக்கு வந்தாங்க. நாம இவங்க தான் உன் இடத்துக்கு வந்தாங்களா? என்னம்மா அந்த வீட்டுக்கு புதுசா குடி போனீங்களா? ஆமாங்க. அத சொல்லு முதல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்திருக்குது இந்த பொண்ணு. அது அது வாடகை வீடு. வாடகை வீடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சொந்தக்காரங்க கூட விட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த பற்று பாருங்க, என் வீடு, என் ரூம் அங்கேயே தான் இருக்கும். அப்ப அங்க வரும்போது இது உள்ள பூந்துது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவங்களை தேடி அவன் போகல. அவன் புதர்ல இருக்கிறான். இவங்க அந்த இடத்துக்கு வராங்க. புரியுதா? அப்ப சிசிடிவி கேமரா இல்லாத இடத்தில் ஆக்சுவலா அந்த இடத்துல கூட கேமரா இருந்திருக்கலாம். அதை இவங்க வேணும்னே கூட அதை உடச்சு வச்சிருக்கலாம். அந்த இடத்துல இவர் ஒரு கேமரா பிக்ஸ் பண்றாரு. பிக்ஸ் பண்ணி ஆக்சுவலா இது ரைட்டுன்னா கேமரா இருக்கிற இடத்துல பண்ண வேண்டியது தானே. மறைவான இடத்துக்கு எதுக்கு வரணும்? லவ் பண்றது ரைட்டு, கிஸ் பண்றது ரைட்டுன்னா கேன்டீன்ல பண்ண வேண்டியது தானே. வெளிநாட்டுல எல்லாம் அப்படித்தானே பண்ணுவாங்க. அவங்களுக்கே அது தப்புன்னு தெரியுது இல்ல, இல்லையா? வெளிநாட்டு கலாச்சாரத்தை இங்க எடுத்துட்டு வரணும்னா வெளிநாட்டுல அங்கேயே தான் பண்ணுவாங்க. அவங்க தனி இடத்துக்குலாம் போக மாட்டாங்க. சோ அதுல பெருசா காமம் இருக்காது. ஆனா வாயில முத்தம் கொடுத்தா கூட அதுல பெருசா காமம் இருக்காது. ஒரு அன்பை வெளிப்படுத்துற மாதிரி டக்குன்ட்டு அவங்க வந்துருவாங்க. அது எல்லாரும் முன்னாடியும் நடக்கிறது. பட் ஆனா இந்தியாவில் அது கூட காமத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா இங்க அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா இது என்ன ஒரு கொடுமைன்னா, நான் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி இருக்கும். 20 வருடம் முன்னாடி அங்க ப்ராஜெக்ட் பண்றோம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டில. அப்ப அங்கதான் தங்கி இருக்கிறேன் பக்கத்துல. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியும் ஒரே கேம்பஸ்னே சொல்லலாம். பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும். ஆனா அத நான் பார்த்து அங்க அடையார் சிக்னல் இருக்கும். மெயின் சிக்னல் அது. அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் எதிரியே அங்க வண்டி நின்னுட்டு இருக்குது. அங்க ஒரு பையன் இல்ல, ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டில நின்னுட்டு இருக்கா சிக்னலுக்காக. ஒரு பையன் வரான், பேசிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ வித்தியாசமா இருக்கே இப்படி பாக்குறான். அங்க கிஸ் பண்றாங்க 2 பேரும். மவுத் கிஸ் பண்றாங்க. எல்லா டிராபிக்கும் நிக்குது. அப்ப உலகம் எப்படி இருக்குது பாருங்களேன். அப்பெல்லாம் கேமரா கிடையாது. அப்பெல்லாம் செல்லு கிடையாது. செல்லு இருந்தா பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ப யார் கையிலயும் செல்லு கிடையாதுல்ல. அப்படி ஒரு மதிமயக்க வைக்குது. இது என்ன மாதிரி இடம்? ஆக்சுவலா அந்த இடத்துல அரெஸ்ட் கூட பண்ணலாம். இல்ல அது மாதிரி பொது இடத்துல போய் இப்படி பண்றாங்களேன்ட்டு. அப்படி பண்ணிட்டு இருந்திருக்காங்க 20 வருஷம் முன்னாடி. அப்ப இப்ப காமம் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. புத்திய மதிமயக்க வைக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். அது எந்த இடத்துல வேணாலும் பிரச்சனை எடுத்துட்டு வரும். பெரும்பாலும் திருமணம் ஆன உடனே பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அங்க காமம் வர்றதுனால தான். காமம் வந்தாலே பிரச்சனை வந்தே தீரும். அந்த காலத்துல அப்பா அம்மா எல்லாம் அமைதியா இருந்தாங்க. அதாவது நம்மளுடைய அப்பா அம்மாக்குள்ள கூட சண்டை இருக்கும். ஏன்னா அப்பயே காமம் வந்துருச்சு. தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காமம்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. எத்தனை குழந்தையோ அத்தனை தடவை தான் அவங்க காமத்திலே ஈடுபட்டிருப்பாங்க. கருத்தடை சாதனம் கிடையாது.
ஸோ அப்ப இந்த மாதிரி கெடுக்கிற மாதிரி படங்களும் கிடையாது. அப்ப ஒழுங்கா தான் இருந்தாங்க. இன்னொன்னு அப்ப சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த ஒரு ஏதோ ஒண்ணு இருக்குதுன்ற மாதிரியே சினிமா ஒரு மாயை கிளப்பிக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டு, மியூசிக்கு, பசங்க பேசுறது, பாடுறா என்ன அழகு பாடுறா. அந்த பாட்டுலாம் வந்துச்சு, ஒரு அர்ஜுன் பாட்டு ஒண்ணு வரும். கட்டனா இவளை கட்டணும், இல்லைன்னா கட்டணவன் காலை தொட்டு கும்பிடணும்ட்டு வரும். அப்ப ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்றது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது பாருங்க. அதுதான் பெரியார் சொன்னாரு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில உடல் பாகங்களை தவிர எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னு இல்லையா? 2 பேரும் ஒரே மாதிரியே முடி வெட்டிட்டாலே முதல்ல அட்ராக்ஷன் இருக்காது இல்லையா? அந்த முடி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனாலதான் வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, சரி முஸ்லீம் நாட்டுல எல்லாம் அந்த புர்கா போடுறது இது இருக்குது. என்ன கேட்டா ஆணுக்கும் போடணும். ஏன்னா புர்கா போடுறதுனால அது பொண்ணுன்னு தெரியுது இல்ல. ஆணும் போடுறாங்க, பொண்ணும் போடுறாங்க, 2 பேருமே ஷேவ் பண்ணணும் இல்லையா? ஆண் ஷேவ் பண்ணணும், தாடி வச்சிடுறாங்க. அப்ப தாடி வைக்கும்போது ஆண்னு தெரியுது இல்ல. அப்ப அந்த ஈர்ப்பு வரும்ல. 2 பேருமே புர்கா போட்டா ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஷேவ் பண்ணிட்டு பண்ணிட்டாங்கன்னா. பெரும்பாலும் முகம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? சோ அப்படி பண்ணலாம். ஆனா இதெல்லாம் நடக்க போறது கிடையாது. நம்ம சொல்றோம். ஆனா இது சொர்க்கத்துல இப்படிதான் இருக்கும். இப்ப கலியுகத்தின் இறுதி இந்த நெட்வொர்க் பயங்கரமா இருக்கு. எல்லாருக்குள்ளயும் இருக்குது. ஆனா உங்களையும் நீங்க பாதுகாத்துக்க முடியும். காமத்தை வென்றான். ஆனா எப்படி காமத்தை விடுறது? பாதிரியாராலே விட முடியல, கன்னிகாஸ்திரியாலே விட முடியல, சாமியாராலே விட முடியல. எப்படி விடுறது? ஏன்னா கரெக்ட் தான். எந்த இவங்களாலலாம் விட முடியலன்றது எதை நிரூபிக்குதுன்னா, எந்த மதத்தை பின்பற்றினாலும் காமத்தை வெல்ல முடியாதுன்னு நிரூபிக்குது. இல்லையா? கடவுளுக்கே 24 மணி நேரம் கடவுளுக்கு அலங்காரம் பண்றது இந்த மாதிரி இருக்கிறவங்களாலே காமத்தை விட முடியலன்றது அதுதான் நிரூபிக்குது. அப்ப மற்றவர்களுடைய நிலைமை? ஏன் ஒரு சாமியார் காமத்துல மாட்டிக்கிட்டா அவரை எல்லாரும் கல்லால அடிக்கிறாங்க. அதாவது வார்த்தையினால. அதான் இயேசு சொன்னாரு. உன்னில் யாராவது உத்தமன் இருந்தா அவன் முதல் கல்லை எடுத்து எறியட்டும் அந்த விபச்சாரி மேலன்னு. அப்ப ஒரு சாமியாராலே முடியலன்னா நம்ம அதை விட கீழே இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்மை மாத்திக்கிறதுக்கான எச்சரிக்கை உணர்வு அது. மேல இருக்கிறவனே அப்படின்னா கீழே இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அப்ப நம்மை மாத்திக்கிறது எப்படி? சாமியாராலே ஏன் முடியல? அவர் படித்த வேதங்களில் அதுல இருந்து வெளில வர்றதுக்கான சக்தி இல்லைன்னு தெரியுது. என்ன காயத்ரி மந்திரம் சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. அப்ப என்ன ஒரே வழி? இறைவன் சொல்ற கடைசின்னு ஒரு வருடம் அவருடைய இருப்பிடத்தை ரிவீல் பண்றார். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கடவுள் செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். அவரை தான் அல்லான்னு முஸ்லிம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், சிவன் இந்துக்களும் சொல்றோம். கடவுள் ஒருத்தர் தான். அதனால்தான் சிவனை மட்டும் லிங்க ரூபத்தில், அதாவது ஜோதி ரூபத்துல நம்ம வழிபடுறோம். அதை புரிஞ்சுக்கணும். அது வழிபடுறது கரெக்டான ரூபம் கிடையாது. அது பெருசா வச்சிருக்கிறாங்க. அவர் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. ஆத்மாவும் அப்படித்தான். அவரும் ஆத்மா தான். அதனாலதான் பரமாத்மான்னு சொல்றோம். பரந்தாமத்திலே எப்பவும் இருக்கனால நம்மளும் அங்கிருந்துதான் வரும். ஆனா கடவுள் எப்பவுமே அங்கே இருக்கிறார். கடைசின்னு ஒரு வருடம் மட்டும் ஒரு வயோதிகர் உடல்ல இந்த வெளிப்படுத்துறாரு. சொர்க்கமாக இருந்த பாரதம் இன்னைக்கு நரகமாக மாறிடுச்சு. டெல்லி சார்ந்த பகுதி தான் சொர்க்கமா இருந்தது. இன்னைக்கு அதுதான் இருக்கிறதுல மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டின்னு பேர் எடுத்துடுச்சு. ஸோ மற்ற எல்லா விஷயத்திலுமே அப்படி இருந்தாலும் இருக்கும். ஸோ முதல் அழிவு அங்க கூட தொடங்கலாம். ஏன்னா சொர்க்கமாக அதுதான் மாறுதுன்னா முதல்ல அழிஞ்சுதான் ரெனியூவல் ஆகும். ஸோ அதனால உலக அழிவும் ஸ்டார்ட் ஆகும். அதனால இந்த நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ராவணனுடைய நெட்வொர்க் மனசுக்குள்ளேயே அப்படி இருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டெலிபதின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்க சொல்லாமலே அவங்க நினைக்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. இதை யார் யூஸ் பண்றாங்களோ இல்லையா, ராவணன் நல்லா யூஸ் பண்றான் இல்லையா? கரெக்டா ஒரு சில பெண்களை குறிவைத்து இந்த பொண்ணு கண்டிப்பா மாட்டுவா அப்படின்ட்டு இந்த புரோக்கருங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. ஆச்சரியமா இருக்கும். அது கலரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்களா, கிராமத்துல இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிறாங்களா, எப்படிதான் அவங்க கணவனை விட்டு இருக்கிறாங்க, அல்லது அவங்களுக்கு அந்த காம உணர்வு இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? எதுவுமே தெரியாது. எல்லார்கிட்டயும் அவங்க அப்படி பேச மாட்டாங்க. இப்ப காலேஜ் போற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் போய் அப்படி பேச மாட்டாங்க. சோ அதுக்குதான் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் மற்றவர்களை அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. சோ அது காதல் கோட்டையில அது அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கிறத காட்டுவாங்க. சுவலட்சுமி தேவயானி கிட்ட பேசுவாங்க. தேவயானி கிட்ட அந்த படம் இல்ல, கோகுலத்தில் சீதையில சுவலட்சுமி கிட்ட அது மாதிரி ஒருத்தர் பேசுவார், தலைவாசல் விஜய். சோ இது அப்ப
அந்த எண்ணங்கள், அப்ப உங்க அந்த எண்ணம் வந்து புடிச்சு இழுக்கும் கெட்டவர்களை உங்க பக்கத்துல. ஆனா உங்களுக்குள்ள அந்த எண்ணமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவு அழகா இருந்தாலும் உங்ககிட்ட யாருமே வரமாட்டாங்க தப்பானவர்கள். ஆச்சரியமா இருக்கும். நானே யோசிச்சு பாக்குறேன். காலேஜ்ல லவ் பண்ண பொண்ணுங்க பசங்க யாருமே அழகானவர்கள் கிடையாது. குறிப்பா பெண்கள் ரொம்ப அழகானவர்கள் கிட்ட யாருமே நெருங்குறது கிடையாது. அந்த பொண்ணு வந்து அமைதியா இருக்கும், யார் கூடயும் பேசாது. அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் கிட்ட, யார் கூடயும் பேசாத பெண்ணு கிட்ட போய் எப்படி போய் பேசுவீங்க? கொஞ்சமாவது அந்த ஒரு சிரிக்கவாவது செஞ்சாதான் கிட்ட போக முடியும். அது பாட்டுக்கு அமைதியாவே ஒரு பொண்ணு இருந்தா காலேஜ் படிக்கும்போது அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருப்பான். மகாலட்சுமியே பார்த்த மாதிரி இருக்கும் அவங்கள பார்த்தா. யாருமே அவங்கள லவ் பண்ணதே கிடையாது. யாரும் அவங்க பின்னாடி பாடி கார்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா அவங்க காலேஜ்ல அவங்க கிளாஸ்ல மற்ற பெண்கள் எல்லாம் லவ் பண்ணாங்க. சோ அப்ப அழகு இங்க விஷயம் கிடையாது. உங்க ஆத்மா தூய்மையா இருந்தா அதுதான் பாதுகாப்பு கவசம். பெண்ணுக்கு கற்பு முக்கியன்றது காமத்துல ஈடுபடுறதுன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. மனதையும் தூய்மையா வச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். சோ இந்த சினிமான்ற சாத்தானை பார்த்தீங்கன்னாலே நீங்க சாத்தான வான்னு கூப்பிடுறீங்கன்னு தான் அர்த்தம். காமம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அது அதோட நிக்காது. உங்களுடைய சொத்தை எல்லாம் காலி பண்ணிடும். ஏன் திருமணத்திற்கு முன்பு காமம் கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, பெண்ணுக்கு கற்பு தான் முக்கியம்னு சொன்னாங்கன்னா, பெண்ணை மகாலட்சுமின்னு ஏன் சொன்னாங்க? இப்ப கல்யாணம் ஆகி வரப்போனா வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கான்னு. மகாலட்சுமி எதோடைய ரெப்ரசன்டேஷன்? காசுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லையா? காசுக்காக தான் மகாலட்சுமியை கும்பிடுவாங்க. அப்ப ஒரு மனைவி வரும் பொழுது எப்படி செல்வம் வரும்? மனைவி வந்தா செலவு தானே அதிகமாகும் இல்லையா? அதுவும் இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப செலவு அதிகமாகுது. ஆனால் அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த பெண்ணு கற்போட இருக்கும் பொழுது அது தன் கணவன் வீட்லயும் சரி, பிறந்த வீட்லயும் சரி, அந்த பெண்ணு இருக்கும்போது வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அந்த அப்பா அம்மாவுக்கு அது வரைக்கும் வருமானமே இருந்திருக்காது. அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே வருமானம் வரும். அது முன் ஜென்மத்துல அது தூய்மையா இருந்ததுடைய பலனா இருக்கும். அல்லது புண்ணியம் செஞ்ச பலனா இருக்கும். அத பெண் குழந்தைய பொத்தி வளர்க்கறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அது அவங்களுக்கே தெரியாது. அவங்க பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க, நமக்கு பிரச்சனை, யாரும் கல்யாணம் பண்ணிக்க இப்படி மட்டும் தான் யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறாளோ, அந்த அளவுக்கு கணவனும் நல்லவனாக இருப்பான். அதை விட முக்கியம், அவனுக்கு அதுவரைக்கும் அவன் ஏழையாவே இருந்தாலும் இந்த பெண் போன உடனே ப்ரமோஷன் கிடைக்கும், அல்லது திடீர்னு ஒரு பிசினஸ் ஐடியா வந்து அது பிச்சிட்டு போகும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய தூய்மைக்கு கிடைக்கிறது. ஆணுடைய தூய்மைக்கும் அது இருக்குது. ஆனா பெண்ணுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண் வந்து ஒருவனை சார்ந்து வாழ்பவராக தான் இவ்வளவு நாள் வழியாக இருந்தாங்க. இப்பதான் வந்து தனியா போக இருவரும் சமம் அப்படி இப்படின்னு எடுத்துட்டு வந்து இன்னும் நிம்மதி இல்லாம தான் போறாங்க. ஏன்னா சமம்ன்றது வேலைக்கு போறதோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல. பட் இந்த காமம்ன்ற விஷயத்துல போய் இழந்துடுறாங்க எல்லாத்தையும். சோ அந்த காமத்துல வரும்போது அண்ணாமலை சொன்னாரு, அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையே போச்சுன்றாரு. ஏன்னா எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம். அப்படியே ரிவீல் பண்ணாட்டினா கூட அந்த குற்றவாளிக்கு தெரியும்ல, அந்த நெட்வொர்க்குக்கு தெரியும்ல, அதெல்லாம் வேற இருக்குது இல்லையா? சோ அது எப்படியா இருந்தாலுமே அது ஒரு பிரச்சனை தான். சோ நம்மை நாமளே பாதுகாக்கலன்னா வேற யார் பாதுகாத்துக்குவா? அது ஒண்ணு இருக்குதுல்ல. நம்மை நாம தானே பாதுகாப்பா வச்சுக்கணும். சோ அப்ப ஒரு ஆணுக்கு காமம் மேலோங்கி இப்படி தப்பு செய்யலான்னு கூப்பிடுறான் அப்படின்னாலும் அந்த நேரம் நடுங்கணும் உடம்பு. அப்பதான் தப்பு செய்யாம பெரும்பாலும் அது இருக்கும் இயற்கையாகவே. சோ எப்ப அந்த கோட்டை உடைச்சு போறீங்களோ அப்பதான் பாதுகாப்பு போகுது. அந்த கற்புன்றது ஒரு பாதுகாப்பு கோடு. லக்ஷ்மணன் கீச்சிட்டு போற கோடு அது. அதை தாண்டும் பொழுதுதான் மாற்றம். சோ அதை புரிஞ்சுக்கணும். சோ அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஆண் கூப்பிடுறது மட்டும் இல்ல. இந்த மாதிரி குப்பை உள்ளேயே வரவிடாம பாத்துக்கணும். ஏன்னா ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பாங்க. இப்ப முன் ஜென்மத்தில் ஆணாக இருந்துட்டு அவன் நிறைய விபச்சாரிகளோட அப்படி இருக்கிறான், இல்ல பணக்காரனா இருக்கிறான், நிறைய பெண்களோட காமத்துல இருக்கிறான்னா, இப்ப பெண்ணா பிறந்தாலும் அந்த சின்ன வயசுல அந்த பெண்ணுக்கு காம உணர்வு வந்துடும். ஆனால் அதோடைய ஸ்லைட்டான தூண்டுதல் கிடைக்கும் போது வரும். அந்த தூண்டுதல் கூட வராம பாத்துக்கணும். ரொம்ப முக்கியமானது. இப்பெல்லாம் பெரும்பான்மையான வீட்டுல பாத்தீங்கன்னா, அப்பா மேலேயே குழந்தைய படுத்துக்க வச்சுக்கோங்க, அம்மா மேலேயே குழந்தை மேல படுத்துக்க வச்சிருப்பாங்க. அது போதும் அதுக்கு தூண்டுதல் வருவதற்கு. அந்த உடலுடைய கதகதப்பு இருக்குது இல்லையா? சோ நிறைய பேர் அப்படி படுத்துக்கிட்டு காமத்துல ஈடுபடுற மாதிரி பண்றாங்க குழந்தைங்க. ஆண் குழந்தையும் சரி, பெண் குழந்தையும் சரி. சோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஆத்ம சக்தி இழந்துகிட்டு வருது.
அப்ப எந்த சின்ன விஷயம் கூட தூண்டுதல் வரும். இப்ப நம்ம வந்து வெறும் அந்த காமம் சார்ந்த விஷயத்தையே பார்த்து பார்த்து அது நார்மல் ஆயிடுச்சு நமக்கு. ஆனா குழந்தைக்கு அது தூண்டுன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல காமத்துல இருக்கும்போது பெரியவர்களுக்கு அது நார்மலான விஷயமா இருக்கிறத பார்த்துதான் நம்ம காமம் வந்திருக்கும். அது சினிமா பாக்குறதா இருக்கலாம், அல்லது வீட்டுல உள்ள ஏதாவது ஒரு புக்கா இருக்கலாம். லைப்ரரி போய் படிக்கணும். லைப்ரரியில போய் என்னத்த படிக்கிறது? அங்க போனீங்கன்னா மேகசின் இருக்கும். எல்லா மேகசின்லயும் காமம் இருக்கும். புஸ்தகத்திலுமே கூட நிறைய இடங்கள்ல இருக்கும். சோ இப்ப நம்ம படிக்க வேண்டியது தூய்மையா இருக்கிறது எப்படிங்கிறது தான். மற்றது ஸ்கூல்ல கத்துக் கொடுக்குற பாடத்தோட சரி. அதுலயுமே பாத்தீங்கன்னா லவ் கிவ்னு வரும் இங்கிலீஷ் தமிழ்ல எல்லாம். அந்த குப்பையை கட் பண்ணணும். அதுக்கு பதிலாக கடவுளை கட் பண்ணிட்டு அந்த குப்பையை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. தவிர்க்க முடியாதது. ஏன்னா உலகம் அழிவு பக்கத்துல வந்துருச்சு. கடைசி 100 வருடம் தான் இறைவன் வர்றாரு. 88 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது. ஆனால் இப்ப நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும். அந்த மாயாவுடைய நெட்வொர்க் பயங்கரமான நெட்வொர்க். இந்த மாதிரி ஞானசேகரன் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலா நான் ஒரு 20 வருஷம் முன்னாடியே பஸ்ல போயிட்டு இருக்கிறேன். பஸ்ல போகும்போது இப்படியே ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருக்கிறேன்னா ஒரு டிராபிக் சிக்னல்ல ஆட்டோ நிக்குது. அந்த ஆட்டோல ஒரு பொண்ணு இருக்குது. இப்படி பாக்குறேன், அந்த பொண்ணு டக்குன்னு கண்ணு அடிக்குது. 20 வருஷம் முன்னாடியே எப்படி இருக்குது பாருங்க இல்லையா? சோ இது அடுத்தது இப்ப ஒரு ஸ்கூல்ல 7வது வகுப்புல ஒரு பொண்ணு 7வது படிக்கிற பொண்ணு 7வது படிக்கிற பையனுடைய பேர் சொல்லி கூப்பிடுது. அவன் போர்ட்ல ஏதோ எழுதிட்டு இருக்கான். கூப்பிட்ட உடனே இப்படி திரும்பின உடனே அந்த பொண்ணு இப்படி பண்ணுது. ஹார்ட் 7வது படிக்கிற பொண்ணு. எப்படி உலகம் இருக்குது பாருங்க. சோ சுத்தி இருக்குது இந்த ராவணனுடைய நெட்வொர்க். பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்ல ஒரு பகுதி தான் ஞானசேகர். மற்றபடி எல்லாருமே அந்த நெட்வொர்க்ல இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். அந்த நெட்ல இருந்து உங்களை தான் நீங்க கட் பண்ணிக்கணும். ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அப்ப இறைவனுடைய ஞானத்தை நீங்க கேட்கணும். குறிப்பாக இறைவன் என்ன சொல்றன்னா, உங்களை ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருப்பீங்க. அதனாலதான் அவ்வளவு அழகு இருந்தாலும் காமம் இருக்காது. ஒருவர் ஆத்மா தான் பார்ப்பாங்க. அதனால காமமும் வராது, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். காமம் வந்தாதான் கோபம், பற்று எல்லாம் வரும். எதுவுமே வராது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்போம். இருந்தாலும் அதை அபகரிக்கணும்ன்ற எண்ணம் வராது. ஏன்னா அங்கேயும் ஏழை பணக்காரங்களும் இருப்பாங்க. பட் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அளவு ஏழை இருக்க மாட்டாங்க. எல்லாமே இருக்கும். பணக்காரனோட ஒப்பிடும்போது ஏழை. சோ ராஜா ராணி எல்லாம் பாத்தீங்கன்னா நகைகளை அப்படியே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா வெளில சுத்த போயிடுவாங்க. ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருப்பாங்க. அதை எடுக்கணும்னு கூட யாருக்குமே தோணாது. அந்த உலகத்தில் நீங்க அழகாக பிறந்தா பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்தில் நீங்க அசிங்கமா பிறந்தாலும் விட மாட்டாங்க. பாட்டியானாலும் விட மாட்டாங்க. 10 மாத குழந்தையா இருந்தாலும் விட மாட்டாங்க. ஆண் குழந்தையா இருந்தாலும் விட மாட்டாங்க. தினம் நியூஸ் அதை தான் நிரூபிக்குது. ஏன்னா இது ராவண ராஜ்யம். ஒரு காட்டிட்டு தான் அவன் போவான். அந்த ராஜ்யம் இப்ப முடிய போகுது. அதுக்கு முன்னாடி நம்மை பாதுகாத்துக்கணும்னா மார்கண்டேயன் அப்படியே சாகுற நேரத்துல போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டாம்பாங்க. அந்த மாதிரி இறைவனை புத்தியினால கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது பிடிச்சிக்கிறதுக்கு. புத்தியினால அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. சோ செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி என்னோட அப்பா இருக்காரு. இல்ல கணவனா நினைக்கலாம். காமம் தானே பெரிய பிரச்சனையா இருக்குது. அவரை கணவனா நினைங்க, காதலனா நினைங்க. வெறும் ஆத்மா, அது ஆணாகவும் பிறக்கும் பெண்ணாகவும் பிறக்கும். வெறும் ஆத்மா நினைச்சிட்டு அவருடைய காதலி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அப்ப ஒரு கணவனுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பான் மனுஷனே. அவனே அழுக்கு பிடிச்சவன் அவரு உத்தமையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் இல்லையா? அப்ப கடவுள் உண்மையிலே பரிசுத்தமானது. அப்ப அவருடைய மனைவினா நான் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். அதான் சீதை சொல்லுவாங்க, நான் பரமாத்மாவுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அங்க பரமாத்மான்னு சொன்னது சிவபெருமானே, ராமரை கிடையாது. அந்த அவங்க 2 பேருக்கு இடையில உள்ள காமத்துல அவங்க விழறாங்க. அந்த கணவன் மனைவி காமத்துல விழறாங்கன்றதுதான் ராவணன் கடத்திட்டு போயிட்டான்றது. ஏன்னா சீதை மட்டும் மான பார்த்து மயங்கல, ராமரும் மயங்குற. 2 பேரும் தான் கடத்திட்டு போறாங்க. இப்ப நம்ம மீட்க வந்த ராமர் சிவன். ஆத்மான்னு உணருங்க. உனக்கும் நான் தான் அப்பா, உன் மனைவிக்கும் நான் தான் அப்பா. அப்ப நீங்க 2 பேர் யாரு? ஒரு அப்பாவுடைய குழந்தை. சகோதரன் சகோதரி தானே. சகோதரன் சகோதரிக்கு இடையில எப்படி காமம் இருக்க முடியும்? இதுதான் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவங்க சகோதரன் சகோதரி தானே, எப்படி காமம் இருக்க முடியும்னு நம்ம கேட்கிறோம். அப்ப நீங்க அந்த மாதிரி இருக்கணும். நம்மளுடைய கதை தான் அது. அந்த ஆதாம்ன்றது யார் உடல்ல சிவன் வராரோ அந்த பிரம்மா, அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இந்து மதத்துல பிரம்மான்றோம், அங்க ஆதாம்ன்றோம். பிரம்மா மூலமாக சிவன் படைக்கிறார்.
ஆதாம் மூலமாக பரமபிதா படைக்கிறார். உடம்புன்ற மண்ணிலேயே நம்ம புத்தி இருக்குது, உடல் உணர்வுலே, குறிப்பா காமத்திலே. அதுல இருந்து வெளியில வா, நீ ஆத்மான்னு எழுப்புறதுதான் ஆதாமை மண்ணில இருந்து எழுப்பினார். கடைசியில கல்லறையில இருந்து எழுப்புவார், நம்மைத்தான் இப்ப எழுப்புறார். எழுந்திருச்சு ஆத்ம உணர்வுல பரமாத்மா நினைவுல மட்டுமே இருந்தீங்கன்னா தேவைப்பட்டால் நீங்க இருக்கிறதே தெரியாதுன்ற, வெறும் ஒளி மட்டும்தான் தெரியும், பயந்துட்டு ஓடிடுவாங்கன்ற. கணவன் மனைவியே இந்த ஞானத்தை நீங்க எடுக்கிறீங்க, உங்க கணவன் எடுக்கல, காமத்துல ஃபோர்ஸ் பண்றாரு அப்படின்னா, நீங்க முழுக்க முழுக்க என் நினைவிலே இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட உண்மையிலே உங்களுக்கு காம உணர்வு இல்லைன்னா, காளி ரூபம் கிடைச்சி கணவன் அலறி அடிச்சுட்டு ஓடி போயிடுவாருன்ற. இதெல்லாம் நடக்கும்ன்றாரு. அப்ப அசைக்க முடியாத நம்பிக்கையோட நீங்க பண்ணணும். காதலனை கூப்பிட்டா வர முடியுதா? ஏன்னா அவனே மாட்டிக்கிறான். கணவனே கூட இருக்கட்டும்பா, அங்க என்ன பண்ண முடியும் இல்லையா? ஒரு இடத்துல வீட்டை விட்டு ஓடி வராங்க காதலர்கள், சென்னையில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்ட்டு வராங்க, ட்ரெயின்ல வராங்க. ஒரு ஊர்ல அது முக்கியமான ஜங்ஷன், 30 நிமிஷத்துக்கு மேல ஆகும் வண்டி எடுக்க. அதுக்குள்ள இவங்க காமத்தினால என்ன பண்றாங்க, பக்கத்துல ஒரு போதராரு, அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பெரும்பாலும் அப்படித்தானே இருக்கும், அங்க போய் காமத்தை தனிச்சுக்கணும்ட்டு போறாங்க. இவங்க போறாத நேரம் அங்க வந்து பந்து வந்து விழுது, ஃபுட்பால் அங்க விளையாடுறாங்க. பந்து எடுக்க போகும்போது மச்சான் இங்க பாடுறான்ட்டு கூப்பிட்டு இருக்காங்க. எத்தனை பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கேங் ரேப் பண்ணிருக்கான். அவன் அழுவுறான், கெஞ்சுறான். இவனுடைய காமம் பாருங்களா, இவன் எப்படியும் கல்யாணம் தானே பண்ணிக்க போறான், எதுக்கு இவனுக்கு இப்படி? அப்ப அந்த காமத்துக்கு எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. இவன் தொடுவதற்கு முன்பே அத்தனை பேரும் தொட்டு பிறகுதான் இப்ப அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பானான்னு கூட தெரியல. ஏன்னா நான் சொல்றதே வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சோ அப்பெல்லாம் வந்து இப்ப மாதிரி இத்தனை தீர்மானம் எல்லாம் கிடையாது இல்ல. சோ அப்ப எவ்வளவு பெரிய கேள்விக்குறி ஆகுது பாருங்க. அந்த காமத்தினால எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அந்த பொண்ணு கேட்பால, எதுக்கு நீ என்னை இட்டுட்டு போனேன்னு கேட்பாங்கல்ல. சோ இந்த காமம் வந்து நம்மளுடைய புத்தி அழிச்சிடும். எந்த அளவுக்கு அழிச்சிடும்னா, அர்த்தமுள்ள இந்து மதத்துல ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணதாசன் வந்து நிறைய பெண்கள் தொடர்புல இருப்பாருன்ட்டு. சோ அவருக்கு தெரியும்ல அதோடைய தன்மை எப்படி இருக்குன்ட்டு. அர்த்தமுள்ள இந்து மதத்துல சொல்லியிருப்பாரு, ஒருத்தனுக்கு 2 மாசம் பட்டினி போட்டு ஒரு ரூம் கதவை பூட்டி போட்டு 2 மாசம் கழிச்சு அவனுக்கு பிடிச்ச உணவெல்லாம் தட்டுல ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணை நிர்வாணமா வச்சா அவனுடைய பார்வை அந்த பெண் கிட்டதான் போகும். அதான் காமத்துடைய தன்மை. அல்லது இந்த மாதிரி நிறைய இந்த கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி காட்டு வெளி இந்த மாதிரி இடத்துலதான் இந்த விபச்சாரம், இல்லாட்டினா ஆண் பெண் தனியா போய் காமத்துல ஈடுபடுறது, அந்த காலேஜ் படிக்கிற வயசு இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். அந்த இடத்துலதான் பாம்பு நடமாட்டம்லாம் அதிகமாகவும் இருக்கும். அப்ப பாருங்க, அந்த பாம்பை பற்றி அவங்க கவலைப்படல, அது கொத்திச்சுன்னா என்ன ஆகும். அப்ப புத்தி எந்த அளவுக்கு மழுங்குது பாருங்க. அது போனாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு தேக உணர்வு அது. சோ அதுக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னா சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையை அழிச்சிடும். மனைவியோடு வைக்கும் காமமே நான் சொல்றேன். மற்ற காமத்தை மட்டும்தான் தப்புன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. விபச்சார மட்டும்தான் காமம். முஸ்லிம்கள் வந்து எங்க ஊர்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க, ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு முன்பு ஒன்றாக பழகுவது விபச்சாரம்னு ஒட்டினாங்க. சோ பழகுறதுன்றது இந்த காதல்ன்ற பேர்ல பழகுறதுன்னு சொன்னாங்க. சோ அது கரெக்ட் தானே. காம உணர்வு இல்லைன்னா எதுக்கு பழக போறாங்க? நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டனா போய் பொண்ணு கேளு, கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா ஒன்ஸ் உனக்கு ஆசை வந்துடுச்சுன்னா, அந்த பூவே உனக்காக வர டயலாக் தான், அந்த முதல் காதலை யாராலையும் மறக்க முடியாது, கடைசி வரைக்கும் இருக்கும்னுவாங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமை இல்ல இல்லையா? அப்ப யாரையும் ஏதோ ஒரு குறை இருக்கதான் செய்யும், கணவன் கிட்டயோ மனைவி கிட்டயோ. இங்க குறை வரும்போதெல்லாம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமேன்ற எண்ணம் வரும். அப்ப எப்படி நீங்க கடவுள் கிட்ட போக முடியும்? ஏன்னா உலகம் அழியும் போது நீங்க மேல போகணும். கடைசி நேரத்துல யாரை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்களோ அந்த பொண்ணை பார்த்து நீங்க 30-40 வருஷம் இருக்கும், சின்ன வயசுல பார்த்துருக்கீங்க, இப்ப அது பாட்டியா இருக்கும். ஆனா உங்க முன்னாடி அதே வயசுல பொண்ணு வந்து நிற்கும், காட்சியாக கிடைக்கும். அதான் ராவணன். ராமாயணத்துல காட்டுறாங்க இல்லையா, பொன்மான் வேஷத்துல வர்றது, வேஷம் போட்டு சூர்பனகை அழகிய பொண்ணு மாதிரி வருது, இந்த மாதிரி காட்சி கிடைக்கும். நிஜத்துல அங்க வரமாட்டாங்க. ஆனா ஒரு செகண்ட் உங்களுடைய கவனம் வாவ், ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமே அந்த பொண்ணை இன்னொரு தடவை பாத்துடக்கூடாதோ, அந்த பையனை ஒரு தடவை பாத்துடக்கூடாதோ தான். முடிஞ்சு போச்சு. சோ அதனாலதான் அந்த காதல் வந்து மிகப்பெரிய டேஞ்சர். லவ் இஸ் ஸ்லோ பாய்சன் முதலெல்லாம் ஆட்டோல ஒட்டுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்ட்டு. ஆனா இன்னைக்கு அதே சமுதாயம் என்ன பண்ணுச்சு, இது நம்மளுடைய உரிமை. அப்ப மாறுது பாருங்க. பாவம் செய்யறத நார்மல் ஆக்குறாங்க. ஓரினச்சேர்க்கையாளர் நாமம் சரி நார்மலு, சம்மதத்தோட ஈடுபட்டா அது திருமணமான ஆண் பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல,
வேற ஒருத்தருக்கு திருமணமான ஆணா இருந்தாலும் சரி, வேற ஒருத்தருக்கு பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி எல்லாம் இது சொல்லதான் செய்யும். ஏன்னா எல்லாருமே பாவம் செய்யும்போது எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட முடியாது. அதனால அவங்க மாறிக்குவாங்க. ஆனா நீங்க கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தப்பு நடந்த பிறகு சட்டம் உங்களுக்கு தப்பு தான் நடந்துச்சு, அப்புறம் எங்க பாதுகாப்பு? மிஞ்சி மிஞ்சி போனா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ஆனா அதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடும். இதெல்லாம் இருக்குது. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய நெட்வொர்க் ராவணனுடையது. அந்த நெட்வொர்க்ல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. ஆபாச படம் பாக்குறீங்கன்னா உடனடியா கட் பண்ணுங்க. அடுத்தது சினிமா, ரீல்ஸ் இதெல்லாம் வரும்போது சில விஷயங்கள் நல்லது இருக்கும். ஆனா இந்த மாதிரி இது வரும்போது டக்குன்னு தள்ளுங்க. டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல், டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் ரீல்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும். அது போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வராது. சோ இதெல்லாம் பண்ணி நம்ம பாதுகாத்துக்கணும். இல்லாட்டினா ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் நீங்க விழுந்துடுவீங்க. ஏன்னா உங்களுடைய மனநிலை ஒரே மாதிரியே இருக்காது. காலையில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது சோர்வடைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஒரு சகோதரர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, 12வது தான் படிக்கிறார். அவரு நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்கிறவர் தான். சோ அவரு சொல்றாரு, நான் வந்து காமத்தை ஃபுல்லா வெல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னையே அறியாமல் நைட் ஆயிடுச்சுன்னா, காமம் சார்ந்த விஷயத்துல ஈடுபட்டுறேன்ற. ஏன்னா ஆத்ம பலகீனமாகுது அந்த நேரத்துல. சோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக இறைவன் கொடுக்கிற ஞானமாகிய முரளியை நீங்க படிச்சுட்டு தான் தூங்கணும். நல்லா இருக்கும்போதே படிச்சுட்டு, ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போதே படுத்துடணும். சோ இப்படியே நீங்க ஒரு 3 நாள் அந்த காமம் சார்ந்த பழக்கம் பண்றதை நிறுத்திட்டீங்கன்னா, 4வது நாள் உங்களுக்கு அந்த உந்துதல் இருக்காது. உடல் அளவுல இருக்காது. இல்லாட்டினா அந்த உந்துதல் வந்து மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும். 3 நாள் நீங்க கன்டினியூஸா விட்டீங்கன்னா அந்த உந்துதல் இருக்கு. அதுக்கப்புறம் எண்ணத்தின் உந்துதல் இருக்குது இல்லையா? அதை நீங்க இதே மாதிரியே கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா 2 மாசத்துக்கு அப்புறம் அதுவுமே இருக்காது. இன்னும் மாசம் போக போக உங்களுக்கு அந்த மாதிரி ஆபாசமான விஷயமே எதிர வந்தாலும் டக்குன்னு தள்ளிடுவீங்க. அல்லது அதுல ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் கரெக்ட்டா அந்த கண்ணை மட்டும் நீங்க பார்ப்பீங்க, அல்லது நெத்திய மட்டும் பார்க்கிற அந்த பயிற்சி. கண்ண மட்டும் பார்த்து, முகத்த மட்டும் பார்த்து பார்க்கிற மாதிரி இருக்கும். போக போக வெறும் ஆத்மாவை மட்டும் பார்க்கிற பயிற்சி வந்துரும். அதுதான் உங்களுடைய சேஃப்டி. அப்படி இருக்கும்போது நெறைய மேஜிக் நடக்கும்ன்றாரு கடவுள். ஏன்னா உலகம் அழியும்போது அத்தனை பேருக்கும் சக்தி கொடுத்து அமைதியை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாத்துல இருந்தும் உங்க புத்தியை நீக்கணும். மெயின் காமத்துல இருந்து நீக்கணும். அடுத்தது பற்றுல இருந்து நீக்கணும். ஏன்னா பற்றுடைய தொடர்ச்சியா தான் அந்த காமம் வருது. இல்லையா? நாங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோன்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி லவ்வா மாறிச்சு? அப்ப அந்த பற்றே ஒரு டைம்க்கு அப்புறம் காமத்துக்கு இட்டுட்டு போயிடுது. இல்லையா? சோ அதையெல்லாம் கட் பண்ணிட்டு, ஏன்னா இப்ப உலகம் அழிய போகுது. காமம் இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும்னு ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்வி கேட்காதீங்க. உலகமே அழிஞ்சிட்டு இருக்குது. கண்ணு முன்னாடி பாக்குறோம். அதனாலதான் கடைசி நேரத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மாருக்கு ஐயோன்னு இயேசு சொல்லியிருப்பார். அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு யாருக்குமே இப்ப சேஃப்டி இல்ல, குறிப்பாக பெண்களுக்கு இல்லன்றது உலகம் அறிஞ்ச ரகசியம். சோ அதனால நீங்க யாரை குறை சொன்னாலும் எல்லார் மனிதர்களுக்குள்ளும் விஷம் இருக்கு. ஒரு அப்பவே கண்ணதாசன் பாட்டுல இருக்கும். அழகிய பெண் படைத்தான், அத்தனை மனங்களிலும் ஆசை என்னும் விஷம் படைத்தான் அப்படின்ட்டு வரும். ஏதோ அந்த லைன் அந்த மாதிரி வரும். எல்லார் கண்ணிலயும் ஆசை என்னும் விஷத்தை தூவிட்டு அவன் அங்கேயே நின்னுட்டான் அப்படின்னு வரும். அப்பவே அப்படின்னா இப்ப எவ்வளவு மோசமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சோ அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க எவ்வளவு அழகாக இருந்தாலும் உங்களுக்குள்ள காமம் இல்லைன்னா பொம்பளை பொறுக்கியே உங்க முன்னாடி வந்தாலும் உங்களை தப்பா பார்க்க மாட்டான். கடவுள் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா அந்த அந்த தூய்மையான எண்ணம் அவர்களை மாத்திடும். அவங்க உங்களை தப்பா பாக்குறாங்கன்னா உங்களுக்குள்ள ஸ்லைட்டாவாச்சும் அந்த காமம் இருக்கும். இல்லாட்டினா அப்படி பார்க்க மாட்டாங்க. சோ இதோடைய ரொம்ப அந்த காமத்திலேயே நீங்க மூழ்கினீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல குழந்தையா இருக்கும்போதே அந்த செக்ஷுவல் அபியூஸ்ல நீங்க மாட்டிக்குவீங்க. இதோடைய தொடர்ச்சி தான் அது. இப்ப நீங்க நிறைய பேரை காமத்திலே மூழ்கி இருக்கிறீங்க. உங்களுக்கு காமம் தானே தேவை. குழந்தையா பிறக்கும் போதே அது நடந்துடும். அப்போ என்ன நடக்கும்? அதோட விட்டுற மாட்டாங்க. கொலையும் வேற பண்றாங்க. அதுக்கான தண்டனை பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குல்ல. சோ அது இந்த இந்த ஒரு விஷயத்துக்கு தான் கொலை பண்றாங்க. வேற எந்த விஷயத்துக்கும் கொலை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு தான் உலகம் ஃபுல்லாவே கடுமையான சட்டங்கள் இருக்குது. காமத்துக்கு தான். சோ இத புரிஞ்சுக்கிட்டு நம்மை பாதுகாக்கலாம். உங்க குடும்பத்தை பாதுகாக்கலாம்னா அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து ஃபாலோ பண்ண வைங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்றது அவங்க தனிப்பட்ட கணக்கு. அவங்க நிறைய பாவம் செஞ்சாங்கன்னா பெரும்பாலும் இதை எடுத்துக்க மாட்டாங்க. தண்டனை அனுபவிக்கிற வரைக்கும். ஆனா கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. கொடுத்துட்டு விட்டுற வேண்டியது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ.